நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான முட்டைக்கோஸ் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் முட்டைக்கோஸை வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, 2லேருந்து 3 கார்லிக், ஒரு பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், இது எல்லாத்தையுமே பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட 3/4 கப் அளவு கடலை மாவு, 1/2 கப் அளவு அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவு உப்பு, கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு லைட்டாக நமக்கு அது ரொம்ப ட்ரையாக இருந்தது மாவு அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம இதை நம்ம உருட்டுற அளவு இதை நம்ம நல்லா பிணைஞ்சிக்க போகிறோம். இப்போது நான் சும்மா 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவு தான் தண்ணி ஊற்றுனேன். பாருங்கள், இப்போது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நமக்கு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதை பக்கோடா மாதிரி தட்டி தட்டி போடலாம், இல்லை பால்ஸ் மாதிரி உருண்டையாக உருட்டி போடலாம், எப்படினாலும் போடலாம். ஷேப் நம்ம இஷ்டம் தான். நான் இன்றைக்கி பக்கோடா மாதிரி லைட்டாக தட்டி தட்டி தான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் எந்தளவு இது நல்லா வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு இதை திருப்பி விட்டுக்கலாம். 2 பக்கமுமே இது நல்லா வேகணும், வெந்து கோல்டன் கலரில் மாறணும். அந்த அளவு வந்தது அப்படின்னா நமக்கு பக்கோடா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போது பாருங்கள், ஓரளவு பக்கோடா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்க எல்லா பக்கோடாவுமே நம்ம பொரித்து எடுத்துட்டோம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான முட்டைக்கோஸ் பக்கோடா ரெடி. இது குழந்தைங்க நிறைய பேர் முட்டைக்கோஸ் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பக்கோடா செஞ்சு தந்தோம் அப்படின்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீர்த்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.